மடந்தை கிளிலொழுகும் சீராரும் வதனமன திகழ் பரத கண்டமிதல் திக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். மகளிர் தினத்தை முன்னிட்டு 2வது நாளாக நமது கவிதையுடன் நாம் வானொலி நடத்தும் இந்த கவிதை போட்டியில் பங்கேற்பாளராக களம் இறங்கி இருக்கும் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். முதலில் இந்த அரிதோர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கவிதையுடன் நாம் வானொலி இயக்குனர் திருமதி அம்பிகா தினேஷ் அவர்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொன்னான தருணத்தில் தங்களது பொன்னான நேரத்தை எங்களோடு செலவிட வந்திருக்கும் விருந்தினர் பூஜா ஆர்டிஸ்ட் சேனல் அகாடமி ஃபவுண்டர் மிஸ் பூஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எங்களது இனிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, மகளிர் தினத்தை முன்னிட்டு 10 தலைப்பின் கீழ் இந்த 8 கவிஞர்களுக்கு மிகச்சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். அதற்கு முன் நமது இயக்குனர் திருமதி அம்பிகா தினேஷ் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். நமது கவிதையுடன் நாம் வானொலியில் 9வது இணைய வலையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இம்மாலை பொழுதின் இனிய வணக்கங்கள். மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது வானொலியின் 2வது நிகழ்ச்சியான கவிதை சங்கம நிகழ்ச்சிக்கு கவிதை வாசிக்க வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் கவிதாயினிகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் செல்வி பூஜா, ஃபவுண்டர் ஆஃப் பூஜா ஆர்டிஸ்னல் கிரியேஷன் அகாடமி அவர்களை வருக என வரவேற்கிறேன். பூஜா அகாடமியில் ஆரி எம்ப்ராய்டரி, ஹென்னா டிசைன், ஃபேஷன் டிசைன், தாஞ்சூர் பெயிண்டிங், மண்டலா ஆர்ட் அப்படின்னு அனைத்து கோர்சஸும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் எடுத்துகிட்ருக்குறாங்க. தேவைப்படுறவங்கள அவங்களோட இன்ஸ்டா பேஜ் பூஜா ஏசிஏ அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க எனக்கு எழுதிய ஒரு கவிதையை வாசித்து நிகழ்ச்சியை தொடங்கலாம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். கவிதை ரீட் பண்ணுறேன் பாருங்க. முன்பின் பார்க்காத முகம், அறியாத உறவாக கிடைத்தவளே, அக்கா என்ற பந்தத்தால் அழகிய உறவாக கிடைத்தவளே, அனைவரிடத்திலும் அன்பை காட்டி அன்னையாக மனதில் இடம் பிடித்தவளே, பார்வையால் சுவைகள் பல கண்டேன் உன் சமையல் காணொளியை பார்த்து, சாதிக்க வயது தடையில்லை என்பதை சாதித்து காட்டிய உன்னை கண்டு நம்புகின்றேன், திறமைகள் பல கொண்டு அனைவருக்கும் உதவும் குணம் உன் புகழ் திசை எங்கும் பறவை எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான கவிதை. இந்த கவிதை அவங்க எனக்கு அனுப்பியது ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் எங்கேயுமே இதை பதிவிடலை. அதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கு அந்த கவிதையை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரைஞ்சி அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும், அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஃபேஷன் டெக்னாலஜியில் அவங்க பெரிய ஒரு டிசைனர், அதனால் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாரும், அதில் போய் ஸ்டெதஸ்கோப் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. அது அவங்க ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு என் பொண்ணுக்காக பண்ணாங்க. ஸ்டெதஸ்கோப்பு டிசைனை மட்டும்தான் நான் வரைஞ்சி கொடுத்தேன். ஆனால் நான் எப்படி சொன்னனோ அதை விட ரொம்ப அழகாக எனக்கு அதை மேக் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்தளவுக்கு ஸ்டெதஸ்கோப் மாடலில் யாரும் ப்ளவுஸ் பண்ண மாட்டாங்க. அது என்னோட ஓன் கிரியேஷன். அதை நான் சொல்லும்போது அக்செப்ட் பண்ணி அதை அந்த அளவுக்கு புரிஞ்சு கொடுத்தாங்க. அதனால் நம்ம என்ன டிசைன் நீங்கள் புதுசாக என்ன உங்கள் கற்பனையில் வச்சுருக்கீங்களோ அந்த கற்பனையை மட்டும் கொடுத்தா போதும், அவங்க அந்த கற்பனையை முழுமையாக்கி காட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேலண்டடான சின்ன பொண்ணு, இளம் வயது தொழிலதிபர், ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்கள இந்த கவியரங்கத்துக்கு ஏன் நான் அழைச்சேன் அப்படின்னா, எவ்வளவோ போட்டிகள் இருக்குது, எத்தனையோ ப்ரோக்ராம் இருக்குது. கவிதைங்கிறது அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த கவிதைகள்லாம் பார்த்து அவங்க கவிதையும் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த திறமையும் அவங்களுக்குள்ள இருக்குது. அதை வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமுக்கு அவங்கள கூப்பிட்டேன்.
அவங்கள இப்போ ஒரு சில வார்த்தைகள் நம்ம கவிஞர்களுக்காகவும் நமது கவிதையுடன் நாம் வானொலிக்காகவும் சில வார்த்தைகள் வந்து பேச சொல்லுவோம். உங்களுடைய பொன்னான இந்த மாலை நேரத்துல ஒரு 3 நிமிஷம் நான் கடை வாங்கி பேச போறேன். முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாமல் வீற்றிருக்கும் எனது முத்தமிழை, முதற்தமிழை, மூத்த தமிழை, நற்தமிழை, நறுந்தமிழை, நாடகத் தமிழை, நாட்டிய தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே, தேனி திகட்டாத சுவையே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் தேனை, உன்னை மறப்பேனா அல்லது வணங்காமல் தான் இருப்பேனா? உன் சின்ன மகளின் சிரம் தாழ்ந்த முதல் வணக்கங்கள். என்னை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்த KNFM டைரக்டர் மாமா அம்பிகா மாம் அவர்களுக்கும், KNFM டீம் அண்ட் KNFM நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தமிழ் மொழினாவே அழகுதாங்க. அதுலயும் தமிழ் கவிதை என்ற சொல்லுடைய பொருளை கேட்டீங்கன்னா, அழகியல் உணர்ச்சியுடன் கூடிய ஒத்திசை பண்பு சொற்களால் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்து இலக்கிய கலை வடிவம்னு சொல்லுவாங்க. அதாவது உணர்ச்சி கற்பனையில் அடங்கிய ஒரு அழகான வார்த்தை. இத்தகைய கவிதைக்கு என்ன தலைமையேற்க செய்த அம்பிகா மேம் அவர்களுக்கு எனது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா தலைப்பையும் படிச்சேன். எல்லா தலைப்புமே புதுமையாகவும் வியக்கத்தக்கதாகவும் இருந்துச்சு. அதுலயும் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு தலைப்பு அப்படின்னா, கடைசியா இருந்த மௌனத்தில் மறைந்த மாபெரும் போராட்டம். என்ன ஒரு அருமையான தலைப்பு பாருங்க. இதை பத்தி நான் பேசியே ஆகணும். உலகத்துல இருக்க எல்லா பெண்களுக்குள்ளயும் திறமை இருக்கு. எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற வெறி இருக்கு. ஆனா 20% பெண்கள் மட்டும்தான் அதை செயல்படுத்துறாங்க. மீதி இருக்க 80% பெண்கள் அதை செயல்படுத்த முயற்சிக்கிறது இல்ல. காரணம் தயக்கம், யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற பயம், நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பதட்டம். இதனாலேயே வந்து பாதி பெண்கள் தன்னுடைய கனவுகளை நோக்கி பயணிக்காமலே இருக்காங்க. கண்டிப்பா எல்லாராலையும் சாதிக்க முடியும், அதை நோக்கி பயணிச்சா மட்டும். எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு பெருசா வயசும் அனுபவமும் இல்ல, சில பெருசா எதுவும் சாதிக்கவும் இல்ல. ஆனா என்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கு. அதனாலதான் எனக்கு இன்னைக்கு வந்து என்னால இங்க பேச முடியுது. கண்டிப்பா தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயத்த வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாராலையும் சாதிக்க முடியும். இன்னைக்கு இந்த இதுல வந்து பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து மிக அருமையாக பேசணும். எனக்கு பேச வாய்ப்பளித்த அம்பிகா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதிக்கவே சூப்பர் டாக்டர் தான், சாதிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா உன்னோட சக்சஸை நோக்கி நீங்க போயிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா அதுல இன்னும் மாபெரும் வெற்றி வந்து இருக்கும். பூஜா அகாடமி அப்படிங்கிறத நீங்க 2026க்குள்ள கண்டிப்பா ஓபன் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஊர்ல. அது நான் கண்டிப்பா அந்த ஒரு விழாவுக்கு நான் வருவேன். இதே மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா இப்போது நிகழ்ச்சியை தொடங்கலாம். யார் முதலில் போட்டியில் களம் இறங்குகிறார்கள் என்று பார்க்கலாம். நம் செவிக்கு தேனூட்டும் வகையில் முதலாவது களம் இறங்கும் நபர் திருமதி உஷா தங்கவேல். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடம். வணக்கம். மௌனத்தில் ஒளிந்த மாபெரும் போராட்டம். இதுதான் எங்களுக்கோ கருவறை முதல் கல்லறை வரை போராட்டமே. கருவில் உதித்தது பெண்ணென அறிந்தது முதல் பிறப்பெடுத்த பின்பு அன்னை முதல் அனைவரும் மௌனம் பழக சொல்கின்றனர். சின்ன சின்ன ஆசைகளையும் விருப்பங்களையும் காற்றில் கரைத்தோம். மௌனங்களே சம்மதமாய் திருமணம். கனவுகளில் வாழ்ந்தவள் கையில் கரணியையும் இடுப்பில் பிள்ளையையும் சுமக்கிறாள். தனக்கான தேவைக்கு கூட கையேந்தும் நிலைப்பாட்டிற்கு சுயமரியாதை விற்கிறோம். படித்து வாங்கிய பட்டங்கள் கொஞ்சமே, பகுத்தறிவாய் பேசி வாங்கிய பட்டங்கள் அதிகமே. பிடித்தவருக்காக பிடித்தங்களை தொலைத்தோம், எங்களின் இயல்பு நிலை மறந்தோம். கல்லறையில் உடல்தான் அடக்கமாகும், எங்களின் உணர்வுகளோ எங்கள் உள்ளத்தின் உணர்வுகளோ தினம் தினம் உள்ளத்திலே அடக்கமாகிறது எங்களோட. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகான வரிகளை வந்து கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. அடுத்து திரு துர்கா பாலன். வணக்கம். பேசுறது கேக்குது. வாழ்த்துக்கள். வருஷம் இது மூலம் நீங்க நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும்ன்றதையும் வாழ்த்துக்கிறேன். உங்க டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். ஓகே, நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து நாயகி அல்ல நம்பிக்கையின் உருவம். எனது கவிதையின் முதல் வரி ஆரம்பிக்கிறது. பாரதி கண்ட புதுமை பெண் அவள். அவள் சிந்தையில் தெளிவும் எண்ணத்தில் மேன்மையும் கொண்டவள். அவள் தவறென உணர்ந்தால் நேர்கொண்ட பார்வையும் நெற்றி கண்ணும் கொண்டு அநீதியினை எரிப்பவள்.
படி தாண்டிய பத்தினி அவள். யாரோ ஒருவனின் நாயகி அல்ல, தன்னை நம்பியவர்களின் நம்பிக்கையும் உருவமும் அவள். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகான வரிகள், ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்களோட டீமுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்க. அதே மாதிரி அடுத்ததாக திருமதி கோமதி தேவா. வணக்கம். எங்களுக்கு இனிய வணக்கம். அவர்களுக்கு ரொம்ப வணக்கம். இது எனக்கு அறிஞர் நீலாஸ் பற்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மலராக பிறந்த பாவலி நியாயத்தின் ஆசைகளை மனதின் ஆழத்தில் விரித்து எதிரான சூழ்நிலைகளை சமாளித்து முரண்படுவரிடம் இணக்கமாக ஒருவரிடம் இணக்கம் சொல்லி நம்பிக்கையை இழக்காமல் தீர்க்க வைக்க பாடுபடுவதே பெரும் சவால் தான் சூழலின் தோட்டத்தில். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா இருந்தது. நீங்க லீலா சுபாஷ். கவியரங்கத்தில் கவிதை வாசிக்க வாய்ப்பு தந்த கவிதையுடன் நாம் வானொலி நிறுவனர் திருமதி அம்பிகா தினேஷ் சகோதரிக்கும், பன்முகை திறமையாளர் சிறப்பு விருந்தினர் செல்வி பூஜா சகோதரிக்கும், கவிதை கேட்டு ரசிக்க வந்திருக்கும் கவிதை ரசிகர்களுக்கும், கரகோஷம் எழுப்ப வந்திருக்கும் கவிஞர்களுக்கும், காவிரி தாயின் வளர்ப்பு மகள் நீலா சுபாஷின் மகிழ்வான மாலை வணக்கங்கள். உளிரென உயர்த்தவர். அதற்கு முன் சிறு முன்னுரை. மங்கையராய் பிறப்பதற்கே மாதம் செய்திட வேண்டுமம்மா என்ற சிறந்த வரிகளுக்கு ஏற்ப மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிரின் பெருமை உயர்த்திட மங்கையரா நானும் உங்களுடன் கவி பாட வந்துள்ளேன். பிறந்து மழலை உலகில் தவழ்ந்து மகவாக பிறந்து மழலை உலகில் தவழ்ந்து மலராக வளர்ந்த மங்கையும் மனைவியாக பரிணாமம் அடைந்து மணவாளனின் குணத்தினாலும் மனதில் எழுந்த மாற்றத்தாலும் மலையென எழுந்த துயரத்திலே தான் மடியாமலே துணிந்து நின்று மக்களின் துணையோடு மதியோடு தன்னை செதுக்கி மண்ணிலே நிமிர்ந்து வீர நடை போட்டாளே. அடுத்த தலைப்பு. சிறகு முடிக்க முடியா சுவாசம். சிக்கிய 4 சுவற்றினுள் சிந்தையை உயிர்ப்பித்து சிதறா கவனத்தோடு சின்னஞ்சிறு பறவையாய் மேலெழும்பியவளை சிறகை ஒடித்ததே சின்னத்தனமாக உறவுகளும் சிறகு விரித்து பறக்காதிருக்க சிறை வைத்ததே சிங்கப்பண்ணவளை. சிப்பியிலிருந்து முத்துபோல் வெளியேறியவர் சிரத்தினை நிமிர்த்திட்டு சிறப்பான நேர்கொண்ட நடை போட்டு சிவிகை ஏறி அவள் சிகரம் தொட்டாளே. உங்களது பொன்னான நேரத்தினை எனக்காக செலவிட்டமைக்கு மிக்க நன்றி, வணக்கம். அருமையா இருந்தது. சபாபதி. இணைப்பில் குழுமி இருக்கும் கவிஞர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். அதனோடு தலைமை தாங்க வந்திருப்பவருக்கும் இந்நிகழ்ச்சியை அழகாக நடத்தி கொண்டிருக்கும் தொகுப்பாளர்களுக்கும் அறிவித்துக் கொண்டு என் கவிதையை வாசிக்க விரைகிறேன். அல்ல நம்பிக்கையின் உருவம். அன்பின் பிறப்பிடம் அவளே, பெண் அன்பின் பிறப்பிடம் அவளே, அறிவின் ஆரம்பம் அவளே, ஆழ்கடலின் அமைதியும் அவளே, அலைக்கடலின் ஆர்ப்பரிப்பும் அவளே, அதிகாலை தேநீர் தொடங்கி அகிலத்தை அளக்கும் விண்கலங்கள் வரை தன் திறனை வெளிப்படுத்தும் தேவதை அவளே. கரண்டி பிடிக்கவும் அறிவாள், கணினி ஆளவும் அறிவாள். அவள் பெரும் நாயகி அல்ல, தன்னம்பிக்கையின் உருவம். நன்றி. இது என் சிறகு முடிக்க முடியாத சுவாசம். வேடர் கூட்டத்து இடையே நிற்க தெம்பில்லாமல் முடங்கிய பேதை பெண்ணே, உன் சிறகை விரித்து சாதனைகள் புரிந்திட சரித்திரம் பல படைத்திட தாமதம் ஏனோ. விதியால் விழுந்தவள் நீ என்று எண்ணாதே. உன்னை நசுக்கிய கயவர்களுக்கு சொல். வலியை தாங்கிடும் வலிமையாய் உலகிற்கே வழிகாட்டும் வீட்டில்லையாய். இதையுமே ரொம்ப அழகா இருந்தது. இவங்க
அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கவிதையுடன் நாம் வானொலி இயக்குனர் திருமதி அம்பிகா அம்மா அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கும் செல்வி பூஜா அக்கா அவர்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷலான வணக்கங்கள். இங்கு கொடுத்த 10 தலைப்புல நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு மௌனத்தில் ஒளிந்த மாபெரும் போராட்டம். சத்தமில்லா சுழற் காற்றொன்று சூறையாடி கொண்டிருக்கிறது காரிகை இவளை. மனம் என்னும் மாபெரும் கடலில் நீச்சல் தெரியாதவளாய் மூச்சு திணறுகிறாள். கரை சேரும் நாள் எண்ணியே காலம் தள்ளும் பேதை இவள். கார் இருளிலும் ஒளி சேர்க்க கடந்து செல்கிறாள் கணங்களை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள். சூப்பர்டா. செல்வி ஷர்மிளா செந்தில்குமார். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்து எனது கவியை நான் தொடர்கின்றேன். சிறுகை முடிக்க முடியாத சுவாசம். தாய்மை அடைந்த பெண்கள் உணர்கிறாள் தன் பெற்ற குழந்தைக்கு தாய்ப்பால் அளிக்கும் பொழுதில் அந்த சந்தோஷத்தை பெற்ற தாய்மார்கள் தன் பெண் குழந்தைகளுக்கு வெளியே விடாமல் கூட்டுக்குள் அடைத்து வைக்கின்றனர். கூண்டுகளா பறவைகளா பறக்க முடியாமல் பூட்டி வைத்து பயத்துடன் வாழ வைக்கின்றனர். தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் வகையில் சந்தோஷம் பெற்ற தாய்க்கு தன் பெண்ணிற்கு ரெக்கை விரித்து பறக்க சொல்லிக் கொடுக்க முடியாதது ஏன்? பறந்து செல்வோமா பெண் ஆண் என்று பாராமல் இறகையை விரித்து வானத்தை பார்த்து உலகத்தை சுற்றி சாதிப்போம் என்று உளமாற சொட்டி வருவோம் வெற்றியுடன். நன்றிகள் பல. சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகான வரிகள் உண்மையிலேயே. அடுத்ததாக திருமதி சரோஜினி. KNFM வானொலி நிறுவனர் அவர்களுக்கும் KNFM-இன் 2025ஆம் ஆண்டு மகளிர் தின சிறப்பு கவிதை சங்கமத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் செல்வி பூஜா அவர்களுக்கும், கவிதை கூறி காத்திருக்கும் கவிஞர் மற்றும் கவிதாயினி அவர்களுக்கும், நமது வானொலியின் நேயர்களுக்கும் முகவையில் இருந்து சரோஜினியின் இனிய மாலை வணக்கங்கள். நான் கவிதை கூற தேர்ந்தெடுத்து உள்ள முதல் கவிதை தலைப்பு அழகின் அர்த்தம், அழிவின் எதிர்ப்பு. பெண்மையின் சீதனம். பெண்மையின் சீதனம் பேரண்டம் தந்த கொடை. பேரண்டம் தந்த கொடை. முலைப்பாலின் முகவரி. முலைப்பாலின் முகவரி. உலகியலில் அழகின் அர்த்தம் அவள்தம் தாய்மை. அழிவின் எதிர்ப்பிற்காக தம் மக்கட்பேற்றிற்கு முலைப்பாலோடு அறநெறி புகட்டி ஒழுக்கம் ஓம்பி உயர்விற்கு ஏணியாகிறாள். இரண்டாவது கவிதை தலைப்பு பொன்னான பயணம் ஒரு பெண்மணி. பிறந்தகத்தில் செல்வச் சின்னமாய் வளர்வருவத்தில் சீமாட்டியாய் காளைகளுக்கு எட்டா கனியாய் பருவத்தில் ரதியாய் கசடர கற்றலில் கற்பூரமாய் ஏற்றுக்கொண்ட பணியில் பணிவாய் பார்வைக்கு பகலவனாய் பண்பில் அன்பில் அரவணைப்பில் உயர்வாய் புகுந்தகத்தில் முடிசூடா அரசியாய் பெற்ற மக்களுக்கு விடிவெள்ளியாய் ஊர் உறவுக்கு ஒப்பற்றவளாய் பொன்னான பயணம். கவிதை கூற வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் அன்பின் நன்றிகள். வாய்ப்புக்கும் நன்றிகள். நன்றி. விநாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத மராத்தா திராவிட உத்கல பங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா
तव शुभ नामे जाहे, तव शुभाशीष मागे, काहे तव जय कादा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे।